இப்போ உங்களோட மைண்ட் செட் அண்ட் பர்சனாலிட்டி வச்சு உங்களுக்கு எது சூட் ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரில் பார்ட்டாக இருந்தால் போதும், இல்லை ஒரு ஃபிக்ஸ்டு செக்யூரிட்டி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாப் லைனில் போகலாம். அப்படி ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி நான் ரிஸ்க் எடுப்பேன், என்னோட கிரியேஷனை இந்த உலகத்துக்கு காட்டணும், இண்டிபெண்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸை சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு வழியும் ஈஸியும் இல்லை, அட் த சேம் டைம் கஷ்டமும் இல்லை. அது நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை பொறுத்து இருக்குது. இங்கே எல்லாரும் பிறக்கும் போதே பணக்காரனாக பிறக்கிறது கிடையாது. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், அன்டில் உங்களோட திறமையை வெளிக்காட்டுற வரைக்கும். சரி, 2 ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். காலேஜ் ட்ராப் அவுட் ஆகி ஆப்பில் உருவாக்குனவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஒரு பிஸ்னஸை எப்படி மைல் ஸ்டோன் ஆக்கணும்னு இவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். நெக்ஸ்ட், சத்யா நாடல்லா, மைக்ரோசாஃப்டோட சிஇஓ. இவர் தன்னோட ஜாப்லேயே ஹையர் சேலரி வாங்குறவர். ஜாப்ல இருந்தே தன்னோட ஸ்கில்ஸ் அண்ட் பொசிஷனை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டாரு. எல்லாரும் எல்லாத்துக்கும் சூட் ஆகணும்னு இல்லை. சில பேர் ஸ்டார்டிங்கில் ஜாப்ல இருந்து ஸ்கில்ஸை பில்ட் பண்ணி லேட்டர் அவங்க அதை பிஸ்னஸாக மாற்றுவாங்க. ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஜாப் ஆர் பிஸ்னஸ் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூஸ், ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி, உங்கள் லாங் டேர்ம் விஷன் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்களோட பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை ஜாப்லேயே ஹையர் பொசிஷன் அக்வயர் பண்ணலாமா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரியர், மணி, சக்ஸஸ் வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.